வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸோட ப்ரிவியூ தான். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அவங்க ஹோம் கிரவுண்டில். இப்போது சிஎஸ்கே அவங்களோட ரெண்டாவது மேட்சும் அவங்க ஹோம் கிரவுண்டில் தான் விளையாட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் ஆப்வியஸாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயரும் வந்து இவங்களோட தான் விளையாடுனாங்க, குஜராத்தோட தான் சென்னையில். ஸோ அது வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டாக எடுத்துப்பாங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் நியூ கேப்டன் சுமன் கில் சூப்பர் வின் அகைன்ஸ்ட் மும்பை அவுட் ஆஃப் நோவேர். அந்த கான்ஃபிடன்ஸை டெஃபினட்டாக இந்த மேட்ச்சில் கொண்டு வருவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையவே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி பிச் எப்படி இருக்க போகுது? சென்னை பிச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் நல்லா பேட்டிங் தான் இருக்கும். அப்புறம் சீசன் போக போக கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஒரு 170 180 அந்த ரேஞ்சில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எஸ், பிளேயிங் 11 பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காதுங்க. சிஎஸ்கே ஜென்ரலாக தோத்தாலே பிளேயிங் 11 அவ்வளோ மாற்ற மாட்டாங்க. ப்ளஸ் வின் வேறு பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரியஸாக இந்த 11லாம் சேஞ்சஸ் இருக்காது. அதே துஷார் தேஷ்பாண்டேவும் விளையாடுவார், நீங்கள் வேணால் பாருங்கள். பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு பதில் எய்தர் வி கேன் கோ ஃபார் என்ன சொல்கிறது ஷர்துல் தாக்கூர். ஏன்னா இது தேஷ்பாண்டே அவ்வளோ ரன்ஸ் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஷர்துல் தாக்கூர் விளாடணும்னா ப்ளஸ் அவர் பேட்டிங்கும் உதவும். பட் பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறாங்கன்னு. 10 ரன் இஸ் பேக், அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பட் 11ல் விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா முஸ்தபிசூர் இப்போ தான் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண வாய்ப்புகளும் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒரு பேட்ஸ்மேன் மிச்சலை ட்ராப் பண்ணி கூட இன்னொரு போலர் இப்போ எடுத்துகிட்டு வருவாங்களான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான். எனக்கு தெரிஞ்சு தே வில் பி கோயிங் வித் சேம் பிளேயிங்கில் வந்து அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் எஸ், ஜிடி எடுத்துக்கிட்டோன்னா அவங்களும் வந்து சேம் பிளேயிங் 11 தான் போவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க மும்பையோட. ஸோ எதுக்காக பிளேயிங் 11 அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நோண்டணும் தேவையே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் இன் ஜிடி. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் கம்மிங் மாதிரி இருக்கும். நிறையா என்ன சொல்கிறது ஹோம் டவுன் கைஸ் வராங்க. சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், விஜய் சங்கர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஃபன். ஸோ நிறைய பேருக்கு இது ஹோம் கிரவுண்ட் தான். அண்ட் சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் பெரிய தமிழ்நாடு பிளேயர்ஸ் எதுவும் கிடையாது. வேறு ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும். டெஃபினெட்லி எனக்கு ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா சாய் கிஷோர் வில் பி வெரி எஃபெக்டிவ் இந்த ஒரு பிச்சில். ஸோ கண்டிப்பாக சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கான் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே எப்படி இந்த ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப கீ. ஆப்வியஸ்லி சிவம் துபே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவார் அகெயின்ஸ்ட் தி ஸ்பின்னர்ஸ். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த ஜிடி டீமோட ஃபஸ்ட் பேட்டிங் விளையாடுறது பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங். எதுக்கு சொல்கிறேன்னா சேசிங்கில் கொஞ்சம் பால் கிரிப் எடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மயங்க் தகர்ன்ற ஒரு ஆர்சிபி போலர் வந்து 2 ஓவர் தான் போட்டார். அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னில் நிஜமாகவே ரொம்ப திணறினாங்க. 6 ரன் தான் கொடுத்தாரு. அப்படின்னும் போது சாய் கிஷோர் இன்னுமே எஃபெக்டிவாக போடுவார். கண்டிப்பாக சேசிங்கில் அண்டர் ப்ரெஷர் ஆயிடுவாங்க. ஒரு பக்கம் ரஷீத் கான் வேறு இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் 180 190 கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியில் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மளோட ஸ்பின்னர்ஸும் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் மேட்சுங்க. அதில் எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. எனக்கு என்னவோ ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து தோனி கண்டிப்பாக இறங்குவார். ஸோ இறங்குற ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக மேட்ச்சுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டடாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் எம்எஸ்ஸை பார்க்கணும். ஏன்னா இது லாஸ்ட் வருஷம் ஆப்வியஸ்லி கிளியராக தெரிஞ்சிருச்சு. ருத்ராஜ் கைக்வாட் அஸ் அ கேப்டன் ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் நியூ கேப்டன், இந்த பக்கமும் நியூ கேப்டன், ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ். அண்ட் முதல் மேட்ச்லேயே அவங்க வெற்றியை பார்த்துட்டாங்க. அப்படின்னும் போது இப்போ ஏதோ ஒரு கேப்டன் வந்து தோக்கதான் போகிறாங்க. ஸோ எனிவே இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஜிடி ஆர் சிஎஸ்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னவோ சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அந்த மேட்ச்லன்னு தோணுது. நான் சொல்கிறது பயங்கர கன்வின்சிங்காக இல்லை. கண்டிப்பாக இட் வில் பி அ க்ளோஸ் கான்டெஸ்டட் மேட்ச், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களோன்ற மாதிரி என்னோட ஒரு ஃபீல் இருக்குது. உங்களோட ஃபீல் என்ன இருக்குன்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்